வணக்கம். ஒவ்வொரு இளைஞர்கள் இதயத்திலும் தான் படித்து பட்டம் பெற்ற பிறகு அரசாங்க வேலையில் அமர வேண்டும் என்ற ஆர்வம் பலரிடம் இருக்கிறது. பல இளைஞர்கள் வெளிநாடு போக வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் இந்த நாட்டிலேயே அரசாங்க வேலை கிடைத்துவிட்டால் அபூர்வம், அது ஒரு பாக்கியம், நிம்மதியான வாழ்க்கை செட்டில் ஆகலாம் என்ற எண்ணம் பலரிடையே இருக்கிறது. உண்மைதான், அதில் தவறு இல்லை. உங்கள் ஜாதகத்தில் முதலில் உங்கள் லக்னாதிபதியை பாருங்கள். உதாரணமாக உங்களுக்கு மகர லக்னம் என்று சொன்னால் அந்த லக்ன அதிபதி 1, 4, 7, 10ஆம் இடங்களில் அமருகிற பொழுது லக்னம் வலுப்பெறுகிறது. அப்படி 1, 4, 7, 10ஆம் இடங்களில் வலுப்பெறுகிற பொழுது 6, 8, 12 சாரங்களை பெறாமல் இருந்தால் உங்கள் லக்னம் மேலும் வலுப்பெறும். அதற்கடுத்து அரசாங்கத்தோடு ஒரு தொடர்புடைய கிரகம் எதுவெனில் முதலில் சூரியனை எடுத்துக்கொள்வோம். அந்த சூரிய பகவான் கேந்திரங்களில் அல்லது திரிகோணங்களில் இருந்து அசுபர்களில் பார்வை பெறாமல் அமர்ந்திருக்கிற பொழுது அரசாங்க வேலைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கடுத்து செவ்வாய் பகவான் திரிகோணங்களில் அமர்ந்தாலோ அல்லது கேந்திரங்களில் அமர்ந்தாலோ அல்லது குருவுடன் இணைந்தாலோ அரசாங்க வேலை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆக சூரியனும் செவ்வாயும் நல்ல நிலையில் அமர்ந்து சனி பகவானும் நல்ல நிலையில் அமருகிற பொழுது உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுகின்ற பொழுது உங்களுடைய கோச்சாரமும் உங்களுடைய தசாபுத்தியும் சாதகமாக அமைய வேண்டும். 6ஆம் இடத்தினுடைய தசாபுத்திகள் நடக்கின்ற பொழுது நீங்கள் யாரிடமாவது பணம் கொடுத்து ஏமாற வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் இடத்தினுடைய தசாபுத்தி நடக்கும்போது உங்களிடம் பணம் வாங்கியவர் உங்கள் மேலேயே வழக்கு தொடுக்கவும், உங்களை ஏமாற்றவும், உங்கள் மனதை புண்படுத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடத்தினுடைய திசை நடக்கும்போது நண்பர்கள் கூட்டமாக சேர்ந்து நீங்கள் பொறுப்பேற்று ஒருவரிடம் கொடுத்திருப்பீர்கள். அவர் உங்களை ஏமாற்றி விடுவார். உங்கள் பணம் போனது மட்டுமல்லாமல் பிறருக்காக நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த வாக்குப்படி கொடுக்க வேண்டிய பணம் உங்கள் மனதை அழுத்தும், ஒரு கடன்காரனாக மாற்றும். எனவே நடக்கின்ற தசாபுத்திகளை பார்த்து கொள்ளுங்கள். கண்டச்சனி, அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி போன்றவை நடக்காமல் இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு மனிதனுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் இருக்கின்ற பொழுது பாக்கியமும் புண்ணியமும் நிறைகின்ற பொழுது அரசாங்க பணியில் பேரும் புகழும் கிடைக்கும். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அரசாங்க பணிக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த அமைப்புகளை பாருங்கள். இந்த அமைப்புகள் சரியாக இருந்தால் உங்களுக்கு அரசாங்க பணி உறுதியாக கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு என்று கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம்.